ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதாவது இப்போ ஒரு பாடல் பாடுவோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை என்றும் ஸ்தோத்தரி. முதலாவது நம்மளுடைய ஜீவனை காத்துக்கொள்ளணும். பின்பாக நம் ஜீவித்திருக்கிற காலங்களில் மற்றவர்கள் ஜீவத்தை காக்கிறதுக்கு நாம் முயற்சிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை என்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உந்தன் நோய்களை குணமாக்கினார். உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உன் நோய்களை குணமாக்கினார். உந்தன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன்னை கிருபை இரக்கத்தால் மூடி சுட்டினாரே. அவருக்கு ஸ்தோத்திரமாமே, அவருக்கு ஸ்தோத்திரமாமே. ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாயை நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குகின்றார். உன் வாயை நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குகின்றார். உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாகும். அவருக்கு ஸ்தோத்திரமாமே, அவருக்கு ஸ்தோத்திரமாமே. ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், தேவன் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், தேவன் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். நம் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் சரி கட்டாமலும் அவர் இருக்கின்றதாலே அவருக்கு ஸ்தோத்திரமாமே, அவருக்கு ஸ்தோத்திரமாமே. ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த காலங்களில் நாம் அதிகமாக வேதத்தோடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அனைத்து காரியத்திற்கும் நாம் ஒரு தெளிந்து ஒரு வழியை நாம் எடுத்து அதன்படி நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேன் இதில் ஒரு வசனம் ஒரு பகுதி படிக்கலாம். அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 22ஆம் வசனம் நான் படிக்கிறேன் தமிழில். மத்தேயு 18, 15 முதல் 22. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கத்திற்கெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் கான்ஃப்ளிக்ட், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் ஒருவருக்கொன்று முரணாக வரும் பொழுது எப்படி அதை நாம் சரி செய்ய வேண்டும். ஹவு டு ஹேண்டில் கான்ஃப்ளிக்ட், இது அநேக இடத்துல பார்ப்பீங்க. ஒர்க் பிளேஸில் பார்ப்பீங்க, இல்லாட்டி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹவு டு ஹேண்டில் திஸ் கான்ஃப்ளிக்ட். அப்போ கர்த்தர் சொல்கிற வழி என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற பிரச்சனையை யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனை என்று அறிந்து கொள்றதுக்கு முதலாவது உனக்கும் சகோதரனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எந்த மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது நீ அவனுக்கு தனியாக பேசு என்று கர்த்தர் சொல்றார். தனியாக பேசி அது சரியாகலை என்றால் உன் கூட 2-3 பேரை கூட்டி கொண்டு போன்னு சொல்றார். அப்பயும் அது சரியாகவில்லை என்றால் சபைக்கு மத்தியில் சொல்லி சபைகள் சொல்லி சரியாகுதான்னு பார்க்க சொல்றார். அதுக்கு முடியலன்னா அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் பார்க்கும். இதில் என்ன குறிக்குதுன்றா, உனக்கும் உன் சகோதரனுக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு ஒரு தனிப்பட்ட காரியத்தில் ஒரு சின்ன காரியம் செய்த காரியத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடா, இல்லை அவனுக்கு உன்னோடு இருக்கிற மொத்த அசோசியேஷனே அவனுக்கு இடையூறாக இருக்குதா என்றது பார்க்குறோம். அதாவது இப்போ நாட்டுக்கு நாடு நம்ம போர் நடக்கிற காரங்களில் பார்க்குறோம். இப்போ 2 பேருக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு சின்ன கருத்து வேறுபாடுனா அது எப்படி இருக்குன்னா அவர்களுக்குள்ள பேசி முடியும். ஆனால் இது அந்த காரியம் எவ்விதமானது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ பேசும்போது அவன் கேட்கலன்னா அப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓகே, அப்போ இது இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவன் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான், அவ்வளோதான். உன்னோட தனிப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. அது என்னன்னா உன்னோட வார்த்தையின்படி அவனை வாழறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. சரி, அப்போ ஏன்னா உன்னிடத்துல அவன் ஏதோ ஒரு காயப்பட்டிருக்கலாம், ஒரு குறைய அவனுக்கு நினைச்சிருக்கலாம். அப்போ அடுத்த 2 பேரை கூட்டி கொண்டு போ, உங்களுக்கு காமனா இருக்கிற 2 பேர். அப்போ அவர்களோட வார்த்தை அவனுக்கு எடுப்படுதா என்று பார்க்க சொல்றாரு.
அதுவும் என்ன செய்யல, எடுபடலைன்னா அப்போ அவன் உன்னை மட்டும் விரோதிக்கல, உன் கூட இருக்கிற 2 பேரையும் விரோதிக்கிறான். அவனுக்கு வந்து உங்க 3 பேர்கிட்டயுமே அவனுக்கு என்ன ஒத்து போகல, அவனுடைய ஆவி ஒத்து போகல அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்றாரு, சரி அப்ப உங்க 3 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையா இருக்கு போல, சரி ஒத்து போகல. அடுத்து பெரிய ஒரு மனத்துக்கு சரி சபைக்கு சொல்லு, சபை மூலியமாக சபையாரெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்கன்னா அவனுக்கு சொல்லுங்க. அப்போ வந்து அப்ப அவன் சபைக்குள்ள அங்கத்தினரா இருந்து உங்க 3 பேர்கிட்ட மட்டும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா சரி சபை வந்து சால்வ் பண்ணிடும், சபையார் ஒரு மனம் இருந்து சால்வ் ஆகிடும்னு சொல்றாரு. சபையார் கூடயும் சால்வ் ஆகல அப்படின்னு சொன்னா அப்போ அவர் சொல்றாரு, அவன் உனக்கு அஞ்ஞானிய போலும் ஆயக்காரை போலும் இருப்பானாக. அதாவது சபையார் யாருன்னா வேதத்தோடைய லெவல்ல நிக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ வேதத்தோடைய லெவல்ல வேதத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அப்போ வேதத்தை வச்சு அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். இப்ப புறஜாதி மக்கள் கிட்ட வேதத்துல இப்படி போட்டிருக்குப்பா இப்படி செய்ப்பான்னு சொல்றதுல அவர்கள் கேட்க போறது கிடையாது. அப்ப அங்க வந்துட்டு அவன் அதுக்கும் கீழ்ப்படியலன்னு தெரியுது. அப்ப அது அந்த வார்த்தையை மதிக்கலன்னு தெரியுது. அப்போ எவ்விதமான பிரச்சனைனா அதுக்கு அடுத்த வசனம் 18ஆம் வசனத்துல, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் என்ன குறிக்குதுன்னா, இது வந்துட்டு ஜனங்களுக்கு அப்பாற்பட்டு இது ஆவிக்குரிய வித்தியாசங்களை அவன் வைத்திருக்கிறான்னு பார்க்கும். அதாவது நாம் எல்லாரும் பரலோகம் போவோம் என்று விசுவாசித்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஓகே எல்லாருமே ஓகே எப்படியோ வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கும், ஆனா எல்லாரும் பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு விசுவாசித்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக சரி பரலோகம் போக போறோம்னு தெரியும், இயேசுதான் தேவன் தெரியும், வேதம் கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியும், சரி அப்ப அது மூலியமா பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்போ வந்து அந்த வேதத்தின் மூலியமாக நிறைய உரையாடல் நடக்கும், பேசுவாங்க. ஆனால் அவன் சகோதரன் நினைக்கிறான், நீ இப்படி வாழ்ற வாழ்க்கையில நீ பரலோகமே போக மாட்ட, நான் பரலோகம் போவ நீ நரகம் போவ, உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது அப்போ இது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இல்லையா? இது வந்து ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுவேன், நீ வந்து கைவிடப்படுவ, உனக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறவன். அந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல நீ வேற நான் வேற, என்னுடைய முடிவு வேற உன்னோட முடிவு வேற அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறவங்க. அப்போ அந்த மாதிரி காரியங்களுக்கு ஜெபங்கள் தான் வேணும், அதிகாரம் வேணும், ஆவிக்குரிய அதிகாரம் வேணும். என்ன வேணும்னா, பரலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும். அப்போ நீங்க என்ன சொல்லணும், அவனுக்கும் அதாவது ஜனங்க பிரிந்திருக்கிற காரியங்கள் வந்து உலக பாரியங்கள்ல சிலர் பிரிந்திருப்பாங்க, சிலர் சொர்க்கத்துக்கு போறதிலே பிரிந்திருப்பாங்க. என்னன்னா நீ நாசமா போயிடுவ, ஏன்னா உன்னோட வாழ்க்கை இது இதுன்னு சொல்லிட்டு அந்த யாரு பரலோகம் போறாங்கிற காரியத்தை பிரித்து இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அந்த காரியங்கள்ல நீங்க நம்ம ஜெபிக்கணும், எல்லாரும் பரலோகம் போகலாம்ப்பா. அப்ப போகும் பொழுது இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம சண்டை போடக்கூடாது, இயேசுதான் தேவன் விசுவாசிக்கிறேன்னா அப்போ இந்த காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கப்பட்டு நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அது அந்த பரலோக காரியத்துல ஜெயிச்சுட்டீங்கன்னா அப்புறமா 19ஆம் வசனத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, அப்போ உங்களுக்கு ஒரு மனது உண்டாயிருச்சு. அந்த என்னதுன்னா எல்லாரும் பரலோகம் போக போறோம், நாம் எல்லாரும் இயேசுவோட சமூகத்துல நித்திய காலங்கள வாழணும், ஒன்னா வாழ போறோம் அப்படின்ற எண்ணத்திலேயே உங்களுக்கு சமாதானம் அடைந்தீங்கன்னா பின்பு நீங்க ஒரு மனது படுறது ஈஸியா இருக்கும். எப்படின்னா, உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பரலோகத்துல ஒரு மனது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம ஆவிக்குரிய காலத்துல எல்லாரும் பரலோகம் போக போறோன்ற அந்த ஒரு மனத்துல எண்ணங்கள்ல இருக்கணும். பின்பு பூமிக்குரிய காரியத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய ஒரு மனத்தையும் ஃபோக்கஸையும் வைக்கலாம். இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றத ஃபோக்கஸுக்கு கொண்டு வரலாம். அப்போ சொல்றாரு, அப்போ 2 பேரும் வந்து ஒருமனப்பட்டீங்கன்னா நடக்கும். அடுத்தது வசனம் 2:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இயேசு என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு, ஆனா பூமிக்கு அவர் எப்போ அந்த பரிசுத்த ஆவியான அருளரார் எப்படி வராங்கன்னா, அப்போஸ்தல காலங்களையும் பார்க்குறோம், ஒரு மனதாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம், கூடி இருந்தாங்க. அப்போ எப்போ வந்து இந்த ஒரு மனது பரலோகத்தில் ஆரம்பித்து பூமிக்கும் அது வந்து நம்ம மத்தியில வெளிப்படுகிறதோ அப்போ இயேசு நடுவில் வருகிறார். அல்லேலூயா. இது வந்து நம்ம 2-3 பேருடைய பெனிஃபிட் பார்த்தோம். ஆனா கடைசியில வந்து அந்த 22வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார்.
இது என்னன்னா கடைசியில் என்ன குறிக்குதுன்னா, கடைசியில ஒரு மன்னிப்புக்காக இப்ப வரான். இப்ப அந்த 15ஆம் வசனத்துல ஒப்புரவாகிறதுக்கு யார் வந்தா? தனியா ஒரு சகோதரன் வந்தான். அப்போ உன்னுடைய பங்கு என்ன இருக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, 22ஆம் வசனத்துல நீ எல்லா முறையும் என்ன செய்து கொண்டிருக்கணும்? மன்னித்து கொண்டே இருக்கணும். அது உன்னுடைய தனிப்பட்ட கடமை. அதாவது 20ஆம் வசனத்துல ஒன்று கூடி மன்னிக்கிறதுன்றது இருக்கு, ஒருமனப்படுவது என்று இருக்கிறது. ஆனால் 22ஆம் வசனத்துல தனிப்பட்ட விதத்திலே ஒரு பிரச்சனை வருதுன்னா, தனிப்பட்ட விதத்திலே நீ மன்னிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இல்லையா? ஸோ ஆண்டு இந்த வாக்கியங்களுக்கு அழகாக போட்டிருக்காரு. அதாவது கருத்து வேறுபாடு எல்லாருக்கும் வரும். ஆமேன். எல்லாருக்குமே வரும். அந்த உலகத்துல வந்துட்டு எனக்கு இதை செய்யணும்னு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அதை செய்யணும்னு இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது அது எந்த லெவல் ஆஃப் கருத்து வேறுபாடுன்றது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்துட்டு முதலாவது நமக்குள் ஒரு இந்த காரியத்தில் இருக்க கருத்து வேறுபாடா, இல்லை நம்மளை வந்து எதிர்க்கிறதா, இல்லை நம்மளுடைய கூட்டத்தை எதிர்க்கிறதா, நம்மளுடைய குடும்பம் எதிர்க்கிறதா, நம்மளுடைய அசோசியேஷன், நம்மளோட சபையே எதிர்க்கிறதா, அப்படின்னு இருக்கும் பொழுது அடுத்து வந்து இது ஆவிக்குரிய வகையில வந்துட்டு இயேசுவையே எதிர்க்கிறதா, இது இயேசுவை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக நிற்கிறதா. அப்போ நீ முதலாவது அங்க ஜெபித்து அதை மேற்கொள்ளணும். அங்க மேற்கொண்ட பின்புதான் என்ன செய்ய முடியும்? பூமியில ஒரு மனத்தை நம்ம கட்டளையிட முடியும். அல்லேலூயா. அடுத்த பாடல் பாடலாம். பெரிய பாட்டு புத்தகத்தில் 314 314 இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரு. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பெண் மாறி மாளையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி மேல் பெண் மாறி மாளையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பலத்தின் மேலே மாபலனே புது பல நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பல நாம் பெற்றிட. சால்வைதனை எலிசாடைந்தார் போல் சோர்வெற்றி பலன் என்றும் நாடுவோம். சால்வைதனை எலிசாடைந்தார் போல் சோர்வென்றி நாளன் என்றும் நாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் சோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் சோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே ஜெயதொனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறு தாவீதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை
நம்பிக்கை விசுவாசம் பெற்றிட ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட நீதியின் சூரியனே சூடனே நீதி அணிந்து என்று மாடுவோம். நீதியின் சூரியனே சூடனே நீதி அணிந்து என்று மாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. மகிமையின் மேல் மாமகிமை மறுரூபம் நாம் பெற்றிட மகிமையின் மேல் மாமகிமை மறுரூபம் நாம் பெற்றிட கன்னிமை நேரத்தில் பறந்தேகி கன்னிமை நேரத்தில் பறந்தேகி கர்த்தருடன் நாம் என்று வாழுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட வாக்களின் முன்மாறி மேல் முன்மாறி மேல் பெண் மாறி மாடையே உன்னதத்தின் என்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பெண் மாறி மாடையே உன்னதத்தின் என்று வந்திறங்குதே. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் அந்த வார்த்தை பார்த்தோம்னா ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். இதை குறித்து தியானித்துக் கொண்டு இந்த வசனம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23 முதல் 31 தமிழ்ல வாசிங்க. அவர்கள் குதிரையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருவரப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் தங்களிருந்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே என்று கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்னும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைக்கிறீர். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் ஊழியருக்கு இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போ நான் ஒரு முன்னாடி படித்த பகுதி என்ன படித்தோம்? மத்தேயு 18:15 அந்த பகுதி படித்தோம். அதில் எவ்வாறாக இந்த போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், இது எவ்வாறான போராட்டம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுதும் பார்க்குறோம், அதில் ஆவிக்குரிய போராட்டம், அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் போராட்டம் என்னன்னா ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். இங்கே பார்க்குறோம், இந்த விசுவாசிகளுக்கு என்ன வருதுன்னா ஒரு போராட்டம் வருது. என்ன சொல்றாங்க? இயேசுவை பத்தி பிரசங்கிக்காக சொல்றாங்க. அப்போ அந்த போராட்டத்தை வரும் பொழுது அவர்கள் எவ்வாறு அதை பார்க்கிறாங்கன்னா, அவர்களுக்கு எதிராக அது எழும்பினதாக பார்க்காம
அது கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பினதாக பார்க்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அது நமக்கு எதிராக எழும்பினதாக இல்லை, கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பினதாக பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இப்போ எங்களுக்கு தைரியம் தாங்க, ஏன்னா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தைரியம் கேட்குறாங்க. இதே மாதிரியான ஒரு போராட்டம் ஒருத்தருக்கு வந்தது பழைய ஏற்பாட்டில், எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு வந்தது. அது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Kings chapter 19 verse 14 எடுத்து படிக்கலாம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உன்னுடைய பலிபீடங்களை இடித்து உன்னுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். அதாவது எலியாவுடைய காலத்துல பார்க்கும் பொழுது அவருக்கும் அதே போராட்டம் வந்தது, எசபேல் இடத்திலிருந்து வந்தது. அவர் அதை எவ்வாறு எதிர்கொண்டார் என்றால், அவர் தனியாக முதலாவது ஓடிவிட்டார், இடத்தை விட்டு ஓடிவிட்டு சோறு அடைந்து போயிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த சோறு வந்துவிட்டது. அப்போ அவர் தனியா இருக்கிறதுனால அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நான் தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உடனே அந்த அடுத்த 15, 16, 17, 18 அந்த பகுதியை வாசித்தீர் என்றால், கர்த்தர் உடனே அவனுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு வேலையை கொடுக்குறார். இந்த வேலையை நீ செய்ய, அடுத்த அபிஷேகத்தை நீ செய்ய வேண்டும், செஞ்சு விட்டுட்டு ஏன் அதை சொல்றாருன்னா, இன்றும் பாகாலுக்கு முன்பாக பணியாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எலியாவுக்கிட்ட என்ன மறைக்கப்பட்டதுன்னா, அந்த அவனுக்கு ஒரு அனுகூலமான இடம் உண்டு என்பது அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா நமக்கும் இந்த நாட்கள்ல அனுகூலமான இடம் இருக்குது என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சபையை வைத்திருக்கிறார். அதாவது எலியாவுடைய பிராணை வாங்க தேடினார்கள், இயேசுடைய பிராணை வாங்கி விட்டார்கள். அதான் இங்க ஜெபத்துல பார்த்தோம்னா இயேசுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா நமக்கு இருக்க விசுவாசமும் தெளிவும் என்னன்னா, 28ஆம் வசனத்துல இதை பிதாவானவர் நியமித்த காரியமா இருக்குது. ஆமென். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ல இது கர்த்தர் முன்னதாகவே நியமித்த காரியமாக இருக்கிறது. இப்படிதான் எழுந்துப்பாங்க, இயேசுக்கு எதிராக இப்படிதான் பேசுவாங்க, அவருடைய ஆவிக்கு எதிராக பேசுவாங்கன்னு. அப்போ நாம் அதை அறிந்து கொண்டு நாம் தைரியம் கொள்ள வேண்டும். முதலாவது தைரியம் கொள்வதற்காக தான் நமக்கு என்ன வேணும், ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அதை கொண்ட பின்புதான் என்ன செய்ய முடியும்னா, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுடைய நாமத்தில் நடக்கணும் என்று கேட்குறாங்க. ஆமென். ஸோ இந்த போராட்டம் வரும் பொழுது, இந்த போராட்டங்கள் பெரிய ஆவிக்குரிய போராட்டமாக இருந்தது என்றால், அதை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்னா, நமக்கு எதிரான போராட்டம் இல்லை, அது கர்த்தருக்கு எதிராக அந்த பிசாசு போராடுகிற காரியமாக இருக்கு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் தினந்தோறும் காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பரிசுத்த தேவனை துதிக்கிறோம். அடுத்த பாடல், தூய தேவனை துதித்திடுவோம். அந்த பாடலை பாடலாம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நாம் கால்களை கண்மலையின் மேல், நாம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், தேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி பணிந்திடுவோம். யோர்தானை
போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் தீயை பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் ஒற்றியை பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நாம் வயது திரும்பவும் பாம வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பியே நாம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி கொட்டியே பாடி. தாவீது கருளின, தாவீது கருளினமாகிருபை தாசரம் எமக்கே தந்திடுவார். தாவீது கருளினமாகிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் திருத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் திருத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன். தாவீது கருளினமாகிருபை திரும்ப பாடுவோம். ஓ தாவீது கருளினமாகிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாகிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேய
தூரமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அடுத்த பாடல் பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே. அந்த பாடல் பாடலாம். கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை. அல்லேலூயா. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலே நாளம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அங்கு கரையற்றதே. கடலே நாளம் போல் கருணையோடு இரக்கம், கரைவில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீது. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீது. பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வயலுக்கு மோதுங்கும் இந்நிழலுமானார். பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வேலுக்கு ஒதுங்கும் இந்நிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வருத்த. கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்,
நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சியோனில் சிறப்புடன் சேர்ந்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சியோனில் சிறப்புடன் சேர்ந்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே நாம் யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. அல்லேலூயா. இந்த 2 பாடல்கள் சேர்த்து வச்சு பாடணும். இதுல ஒரு முக்கியமான பகுதி நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னன்னா, தாவீதை குறித்து பார்க்கும்பொழுது, தாவீதுக்கு அருளின கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார், எலிசாவை போல் 2 மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். இந்த பகுதியை பார்த்தோம். அடுத்த பாடல்களை இயேசுவை குறித்து நாம் பாடினோம், இயேசு நல்லவர் என்று பாடினோம். இது எதற்காகனா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:17. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆமென். 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றான். ஆமென். இந்த பகுதியில வந்துட்டு எலியா வந்து இஸ்ரவேலுக்கான தீர்க்கதரிசி. இல்லையா? இஸ்ரவேல் நாட்டிற்கான தீர்க்கதரிசி. யூதா நாட்டு இருக்குல்ல, இஸ்ரவேல் நாட்டிற்கு அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பகுதியில ஆசகேல் யார் என்றால் சிரியா நாட்டுடைய ராஜாவாக போகிறான். யெகூ யார் என்றால் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக போகிறான். எலிசா இஸ்ரவேல் நாட்டோடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் 18ஆம் வசனத்துல பாகாலுக்கு வணங்காத இஸ்ரவேலர்களுக்குள்ள 7000 பேர்கள் இன்னும் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னா, அவர்கள் வந்துட்டு தேவனை விட்டு விலகி போனாங்க என்று பார்க்கிறோம். நீங்க 1 ராஜாக்கள் நீங்க படித்தீர்கள்னா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யெரொபெயாம் இஸ்ரவேலுடைய ராஜாவான பின்பு யூதர்கள் வந்துட்டு எருசலேம்ல இருக்க தேவாலயத்துக்கு போய் யூதா நாட்டுக்கு போயிட போறாங்க சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்ய, கன்றுக்குட்டியை செய்து வைத்தான்னு பார்க்கிறோம். என்ன செய்தான்? கன்றுக்குட்டி விக்கிரகங்களை செய்து வைத்தான். அவன் எதுக்கு அதை செய்து வைத்தான் என்றால், ஜீவனுள்ள தேவனை தேட போகும் பொழுது அவர்களுடைய இருதயம் என்னவாயிடும்னா, அந்த ராஜாவுக்கு கிட்ட போயிட போகுது அப்படியே சொல்லி அதை தடுக்கிறதுக்கு இப்படியாக செய்தான். அவன் தேவாலயத்தை கட்டல, கன்றுக்குட்டியை கட்டினான். இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு காரியங்கள். அப்போ விக்கிரகங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விக்கிரகங்கள் என்னன்னா அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அவன் கொண்டு வருகிற காரியங்கள். மேன், வாட் எவர் he brings up so high so that people will follow that. அந்த விக்கிரகங்கள் அவனுக்கு வந்து என்ன, இப்போ அவனுக்கு வந்து கன்றுக்குட்டி அவனுக்கு முக்கியம் இல்லை. அவனுக்கு என்ன முக்கியம்னா, அங்கே போயிடக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு வேறு வழி நான் தயாரித்து வைக்கிறேன் அப்படின்ற வைத்தது. அப்படி இருந்தும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றாரு, அப்படி எலியா சொல்றாருன்னா, அவனோட முடிவு காலத்துல 17ஆம் வசனம். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆமென். இந்த 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அதாவது அநீதியாக வாழ்கிறார்கள் இல்லையா, உலகத்துல வாழ்றாங்க அநீதியா. அவர்கள் வந்து அநீதி செய்யும் பொழுது ஆசகேல் ஆசையில் வச்சு என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து ஒரு புறஜாதியோடைய ராஜா, இவனுக்கும் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க 1 ராஜாக்கள் பின்பு படித்து பாருங்க. அவனுக்கும் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கும், நீதான் ராஜாவாக போற, சிரியா தேசத்துடைய ராஜாவாக போறன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவன் என்ன செய்யறான்னா, அவன் வந்து இந்த உலகத்துல அவன் நாட்டின் மேல நியாய தீர்ப்பு செய்கிறான். அப்ப அங்க ஒரு தவறு செய்யும் பொழுது அவனோட பட்டயம் என்ன செய்யும், அவனை கொன்று போடும். ஆனா இப்ப அங்க தப்பு செய்து விட்டு இயேசு இடத்துல வரணும்னு வரலாம். ஆனா வரும்பொழுது அங்கேயும் தப்பு செஞ்சுட்டு இங்க வந்துட்டா
எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்தவம்னாலே தப்பெல்லாம் செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழி, அவங்க வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சி தப்பு செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றது என்னன்னா, ஆசைகளுடைய பட்டை தப்பினவனை எகு கொள்ளுவான். அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கு நீ வரலாம், ஓடி வரலாம், ஆனா யார் கொள்வானா? எகு, இஸ்ரேல் நாட்டுடைய ராஜா கொள்வான். எகு பார்த்தீங்கன்னா முழுமையாக கர்த்தரை பின்பற்றவில்லை, ஆகிலும் பாகால் அங்க அவன் ராஜாவாகும் பொழுது எசேபேல் வைத்து அநேக பாகால் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் உடைத்து போட்டான்னு பார்க்கிறோம். ஆகிலும் யெரொபெயாம் செய்த பாவத்திலிருந்து அவன் முற்றுமையாக கர்த்தரை பின்பற்றி வரவில்லை என்று பார்க்கிறோம். ஸோ ஆகிலும் அவனுடைய கைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? சிலர் கொடுக்கிறார். எதுக்கு? நியாய தீர்ப்பை செய்வதற்காக. அதன் பின்பு எகு கிட்ட தப்பிக்கிறவன் யார் கையில சாகுறான்? எலிசா கொன்று போடுவான்னு பார்க்கிறோம். எலிசா யாருன்னா தீர்க்கதரிசிகன்னு பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எங்கேயா இருப்பாங்கன்னா, அதாவது கர்த்தருடைய நீதியை சொல்றவங்க. எலிசா வந்துட்டு யூதா நாட்டில் இல்லை, அவர் இஸ்ரேல் நாட்டில் வைத்து கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவர்களுக்கு என்ன சொல்லணும்னா கர்த்தருடைய வழி என்னன்றதை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தீர்க்கதரிசி. அவருக்கு கர்த்தர் என்ன அதிகாரம் கொடுக்கிறாருன்னா, உன் ராஜா ஒரு தவறு செய்யறான் அப்படின்னா அதை நீ எடுத்து கேட்கலாம், அப்போ அவன்கிட்ட தப்பி வரவனே நீ கொல்லலாம் அப்படின்ற எலிசாவுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எகுவுக்கு தப்பிக்கிறவனு எலிசா கொள்வார். ஆனா 18ஆம் வசனத்துல அதுக்கும் மேல சொல்லுகிறாரு. நம்ம நினைக்கிறது என்னன்னா, இந்த வசனங்கள் நமக்கு கிறிஸ்துவாக நமக்கு என்ன எதுல உதவி செய்கிறது என்று பார்த்தீங்கன்னா, புறஜாதி உலகத்துல எப்படி வந்து காரியங்கள் நடக்கிறது, ஆவிக்குரிய விஷயங்கள்ல புறஜாதி மக்கள் எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நம்மளுடைய காரியங்கள் அறிந்திருக்கிறோம், அவர்களோட இன்டராக்ட் பண்ணோம், எப்படி அந்த காரியங்கள் கர்த்தரோட சித்தம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அவர்களோட காரியங்களை வரும் பொழுது நீதியை நிறைவேற்றணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். அப்போ ஆசகேலுக்கு ஒரு தவறு தப்பிக்கிறவனை எகு கொள்ளுவான், ஒரு நல்ல தேவனை இஸ்ரேல் நாட்டுடைய ராஜா கொள்ளுவான். அவனுக்கு தப்பிக்கிறவனை எலிசா கொள்ளுவான். ஓகே, ஏன்னா நீதி நிறைவேற்றணும். அதாவது கொல்லணுன்றதுக்கு காரணம் இந்த காலத்துல எப்படின்னா நீதியை நிறைவேற்றணும், நியாய தீர்ப்பு கொண்டு போகணும், ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டு கொண்டு போறது, சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜனங்க எழுந்து நீ செய்வாங்க அப்படி சொல்றாரு. ஆகிலும் ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை பரவி இருந்தாலும் அவர்களிலும் சிலரை கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். அவர்களிலும் புறஜாதி மக்களிலும் அவர்கள் பெற்றோர்கள் முற்பிதாக்கள் விக்கிரகங்களை சேவித்துக் கொண்டிருப்பாங்க. ஆனா அவர்களிலும் முழுமையாக அதுல ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்லயும் பார்த்தா ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் இல்லை, ஹிந்துஸ்லயும் பார்த்தா ஃபுல் ஹிந்துஸ் இல்லை, முஸ்லிம்ஸ்லயும் ஃபுல் ஹிந்துஸ், எல்லாருமே கலந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த கலந்திருக்கிற நாட்கள்ல நீதி செய்கிறவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆமென். நீதி செய்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதுதான் 7000 பேரை வைத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆனால் இது முழுமையான சத்தியம். இது என்னன்னா, இஸ்ரேல் நாட்டு அதோட முடிகிறது என்று பார்க்கிறோம். ஆனா இப்ப யூதாவுடைய நாடு வரும் பொழுது அங்கே இருக்கிற ராஜா பரிபூரண நீதியை செய்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய இயேசு யூதா கோத்திரத்தில் வந்தவர். ஆமென். தாவீதின் கோத்திரத்தில் வந்தவர். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது தாவீது இடத்துல சேர்ந்த பின்பு இரக்கம் தான் கிடைச்சது. அப்னேருக்கு இரக்கம் கிடைத்தது. அப்புறமா யாரெல்லாம் அவன் இடத்துல சேர்ந்தார்களோ அவனுக்கு அவன் இரக்கம் கொடுத்தான்னு பார்க்கிறோம். அப்போ அதற்கும் மேலாக சபைக்கு வருகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இரக்கம் காட்ட வேண்டும். ஏனென்றால் இயேசு இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் என்னன்னா, இரக்கம் செய், நியாய தீர்ப்பு எதிராக இரக்கமே மேன்மை பாராட்டும் என்று பார்க்கிறோம். mercy rejoices against judgment. ஸோ அப்போ இரக்கம் செய்யறது தான் மேன்மை என்று பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் we should be always merciful to people who come to God. அல்லேலூயா. அதாவது நீதியை அவர்களுக்கு ஏற்கனவே நீதி கேட்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதாவது செய்கிற தப்பு என்று நாம் சொல்ல தேவையில்லை. உலகத்திலேயே ஒரு சட்டம் இருக்கு, நீதி இருக்கு, அதன்படி வாழ் என்று சொல்லப்படுது. அவர்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு நாம் இடத்தில் வரும் பொழுது நாம் அவர்களுக்கு இன்னும் மேன்மையான இரக்கத்தின் வழி, கிருபையின் வழியை கற்றுக் கொடுக்கலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக 66வது பாடல் பெரிய பாட்டு புத்தகத்துல தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், அந்த பாடலை பாடி முடிப்போம். பாட் கொடுங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி
மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன். விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றோ பலவீனமே அழித்திடுமே. பூமியின் கூடாரம் என்றோ பலவீனமே அழித்திடுமே. கைவேலை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே. கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய. சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய. ஆட்டி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். ஆவியே நச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஆவியே நச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவையந்த நாதாயமே. சாவையந்த நாதாயமே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். தேவனோடிருப்பேன். காத்திருந்து காத்திருந்து ஜெபிப்பதினால் கடுகு போல பறந்தெழும்பி. காத்திருந்து ஜெபிப்பதினால் கடுகு போல பறந்தெழும்பி. ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும்
என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே. உன்னத சியோன், உன்னத சியோன் மலை மேல் என் அருமை இயேசுவுடன். உன்னத சியோன் மலை மேல் என் அருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடொழியாய், ஜீவிப்பேனே நீடொழியாய். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன் நான். தேவசாயலாக மாறி தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இந்த வர்ஷிப் நேரத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்படுத்தி நடத்தும். ஆசீர்வதியும் அத்த கோட்டைகளை மறுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.